டெஸ்ட் ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா வின் பர்சன்ட் ஒரு 40s தான் இருக்கு, மிட் 40s தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்திருந்தோம். இதே வித்தவுட் பும்ரா வந்து பாத்தீங்கன்னா 70s இருக்கு. லைக் 27 மேட்ச்ல வந்து 19 மேட்ச் வந்து நம்ம ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து 28 மேட்ச்ல 20 மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஜஸ்பிரீத் பும்ரா இல்லாதப்போ ஹவு தீஸ் பவுலர்ஸ் ஆர் டேக்கிங் அப் தி ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பிகமிங் தி மேட்ச் வின்னர்ஸ். அதை பத்தி இங்க பேசியே ஆகணும். சிராஜ் சரிங்களா, அவங்க சொன்னா பும்ரா இல்லாதப்போ இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காரு அப்படின்ட்டு. சிராஜ் மட்டுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த எஜ்பாஸ்டன் டெஸ்ட்ல ஆகாஷ்தீப் 6 விக்கெட் எடுத்தாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஹரி சொன்ன மாதிரி பிரசித் கிருஷ்ணா வந்து 8 விக்கெட் எடுத்திருக்காரு. 2 இன்னிங்ஸ் சேர்த்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4, செகண்ட் இன்னிங்ஸ்ல 4. 3 பேஸ் பவுலர்ஸுமே அட் சம் பாயிண்ட் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு பெரிய 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 பாசிட்டிவா நான் பாக்குறேன் ஃபார் இந்தியா கோயிங் ஃபார்வர்ட். பும்ரா இருக்கிற வரைக்கும் ஓகே, பும்ராமே வந்து பர்ஃபார்ம் பண்ணி விக்கெட் எடுத்துறாருன்னு வச்சுக்கோமே. பட் பும்ரா இல்லாதப்போ இந்த பேஸ் அட்டாக் வந்து எப்படி சூப்பரா பர்ஃபார்ம் பண்றாங்கன்றத மேட்ரு சாதிச்சு காட்டிட்டாங்க நம்ம ஆளுங்க. இன்டெரக்டான காரணம் வந்து சுப்மன் கில்லோட பவுலர்ஸ் யூசேஜ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பும்ரா இருக்கும்போது எல்லாத்துக்குமே இப்போ டஃபான சிச்சுவேஷனா பும்ரா கிட்ட பால் கொடு, ஓப்பனிங் ஸ்பெல்லா பும்ரா கிட்ட பால் கொடு. இப்போ ஃபர்ஸ்ட் போலர் அவர் கண்ணுக்கு வராருன்னா பும்ரா வந்துட்டு இருந்தாரு இத்தனை நேரமா. இப்போ பும்ரா இல்லாதப்போ சிராஜ் வந்து நிக்கிற அந்த இடத்துல நிக்கிறதுனால சிராஜ் ஓகே நான் தான் அப்படின்ற ஒரு இதுல வந்து அவர் தான் மெயின் போலர்ல டீம்ல. ஸோ அவர் அதை டெலிவர் பண்றாரு. பிரசித் கிருஷ்ணாக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது. மற்ற பவுலர்ஸ்க்குலாம் இன்னும் கொஞ்சம் சான்சஸ் நிறைய கிடைக்கிறதுனால அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வெளில வராங்களோ அப்படின்றது என்னோட சைடு ஒரு ஒப்பீனியனா இருக்கு.